தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள்ல சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த அவையில கூடியிருக்காங்க. இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க. இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க. இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகசால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப்குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் பெருமக்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு. அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா, அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். வணக்கம் நகரம் நேர்களே. நம்ம தொடர்ச்சியா வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழர் நாகரிகத்தில் இருக்கக்கூடிய இரும்பின் நாகரிகம் பத்தி ஒரு புத்தக விழால பேசியிருந்தாங்க. அது குறித்தும் அவர் இவ்வளவு நாளா திராவிட நாகரிகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப தமிழர் நாகரிகம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறித்தும் பல தகவலை நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கும் வையந்தழி இச்செவியை செவிமடுக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். கடந்த 23ஆம் தேதி நினைக்கிறேன், அன்று இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழாவும் கீழடியில திறந்த வெளி கண்காட்சியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகமும் திறந்து வைத்து அதற்கு அடிக்கல் நாட்டி வைத்து தமிழக முதல்வர் அவர்கள் இரும்பின் தொன்மை என்ற நூலும் வெளியிட்டு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகிறது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமானது. கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாகியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்தவை இலக்கிய புனைவுகளோ அரசியலுக்காக சொன்னவையோ அல்ல, அனைத்தும் வரலாற்று ஆவணங்கள். இந்த வரிதான் நம்ம உற்று நோக்க வேண்டியது. தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்தவை இலக்கிய புனைவுகளோ அரசியலுக்காக சொன்னவையோ அல்ல, அனைத்தும் வரலாற்று ஆவணங்கள். இது தமிழக முதல்வருடைய வாயிலிருந்து இவ்வாறான வார்த்தைகள் உதித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. முதலில் அதற்கு நன்றியையும் பாராட்டுதல்களையும் நாம் முதல்வருக்கு தெரிவிக்கின்றோம். அதே வேளை 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை திராவிட மாடல், திராவிடம், திராவிட அரசியல், திராவிட கோட்பாடு, பெரியார் தான் இந்த மண்ணுக்கு அனைத்தும் தந்தவர்,
அவர் வருகைக்கு முன்பு தமிழர் நாகரிகம் என்று ஒன்று இல்லை. தமிழர்கள் எல்லாம் காட்டு மிராண்டியாக வாழ்ந்தவர்கள். கோவணம் கட்டுவதற்கு கூட, ஆனாவண்ணா படிப்பதற்கு கூட ஈவேராதான் கத்துக் கொடுத்தார் என்று உருட்டி கொண்டு இருந்த இந்த திராவிட அரசின், இந்த திராவிட கழகத்தினுடைய ஊடகங்கள் தான் இவ்வாறு உருட்டி கொண்டிருந்தன. இப்போதும் உருட்டி கொண்டு இருக்கின்றன. இவங்கள் ஆளுங்கட்சிக்கு வரும்போது திராவிடத்தை கையில் எடுப்பதும், எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பதும் கடந்த 57 ஆண்டுகளாக நாம் கண்ட காட்சிகள். இப்ப இது ஏன் இவரு இதை சொன்னாரு? அதுக்குள்ள நேத்து ஒரு பேட்டியில பாக்குறேன், அவர் பேரு இல்ல, செவியில கொடுக்கிறாரு. இந்த ஆய்வை தொல்பொருள் ஆய்வை எடுத்து அதை மீட்டு தமிழகத்துல எல்லாம் அந்த தொல்பொருள் ஆய்வை கண்டுபிடிச்சு உலக ஆய்வகங்களுக்கு அனுப்பி இந்த தரவுகளை பெறுவதற்கு இன்றைய அரசு அரும்பாடுபட்டது என்று அவர் சொல்கிறார். இங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இப்ப முதன்மை சான்று, இந்த இரும்பு கனிம வளங்கள் எங்கெங்கெல்லாம் அனுப்பப்பட்டது, கீழடியில ஒரு பானை ஓடு, அதனுள் நெல்லினுடைய கரிமத்துகள் கிடைக்கிறது. வெறும் ஓடை வைத்து கார்பன் டேஸ்ட் அந்த சோதனை என்பது கடினமாகும். அது கூட ஒரு உயிர் பொருள் கரிமம், உயிர் பொருள் அதனுடைய கரிமம் வேணும். அதுலதான் கார்பன் டேட்டிங் முறையை கொண்டு வர முடியும். சகானி தொல் அறிவியல் நிறுவனம் புனே, இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அகமதாபாத், பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான பீட்டா புளோரிடா மாநிலம் அமெரிக்கா. இந்த 3 ஆய்வறியும் 2 இந்தியாவிலே இருக்கிறது. ஒன்று அமெரிக்காவினுடைய ஆய்வகம், அது உலக புகழ்பெற்ற கரிம கண்டுபிடிப்பு ஆய்வகம். இங்கே இந்த கீழடி மாதிரிகள் அனுப்பப்பட்டு அதனுடைய முடிவு அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 இடத்தில் இருந்து வந்த முடிவுகளும் ஒன்றைய ஒரு குறிப்பிட்ட ஆண்டையே அது இலக்காக குறிக்கிறது. அது கிமு 3345 ஆண்டு அகவை உடையது என்ற சான்றுகளை இந்த 3 நிறுவனங்களும் பகர்கின்றன. சரி, இது அனுப்பப்பட்டது எப்ப அப்படின்னம்னா, ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது பிப்ரவரி 2, 2021. இங்க நுட்பமா கவனிக்கணும். இல்ல, அதிமுக ஆட்சி காலம், எடப்பாடி ஆட்சி காலம். இது அனுப்பப்பட்டது பிப்ரவரி 2, 2021. ஸ்டாலின் முதல்வரா வந்தது மே 7, 2021. இந்த 2021 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு 2 மாசத்துலயே அது வந்துடுது. அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த முடிவு வந்துடுது. அப்ப இவர் ஆட்சி ஏற்பதற்கு முன்பே இந்த இந்திய அளவில் உள்ள 3 நிறுவனங்களும், அமெரிக்காவில் உள்ள பீட்டா நிறுவனமும் இதற்கான ஆய்வு முடிவுகளை அறிவித்து இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அந்த தரவுகள் தமிழக அரசுக்கு வந்துவிட்டது. இப்ப 3 ஆண்டு ஓடி போச்சு. 3 ஆண்டுனா 4 ஆண்டு போயிடுச்சு. இப்ப இன்னும் ஓராண்டு தான் இருக்கு. ஓராண்டு திட்டது. இந்த 4 ஆண்டு காலமா இந்த ஆய்வறிக்கைய முதல்வர் வெளியிடாமைக்கு காரணம் என்ன? இதுதான் நம்ம கேள்வி. ஒவ்வொரு நாடுகள்லயும், இந்தியாவிலேயே உள்ள மற்ற பிற மாநிலங்களிலேயும் தன் மொழி சார்ந்து, தன் இனம் சார்ந்து ஒரு தொன்மையான வரலாற்று தடயங்கள் கிடைக்குமா என்று ஆங்காங்கே மிக ஆர்வத்தோடு நிறைய பொருள் செலவில் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக மைய அரசு வேத காலத்தில் கூறப்படுகின்ற, மனுநீதியில் கூறப்படுகின்ற சரஸ்வதி நதியை தேடி அவர்கள் நோண்டாத இடமே இல்லை. கிருஷ்ணன் பிறந்த ஊர் எங்க, அந்த ஊர் எங்க இருக்குன்னு இன்னமும் தேடிக்கின்னு இருக்காங்க, நோண்டிக்கின்னு இருக்காங்க. இப்ப ஒரு தடயத்தை வச்சுக்கின்னு நோண்டி, நம்மளுக்கு இங்க தடயம் நிறைய கிடைக்கிறத இதுவரைக்கும் பாதுகாக்கவே இல்லை. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பகுதியில காடுகளை சுற்றி நிறைய இடங்கள்ல மலை குடவுகள்ல வெஞ்சாந்து ஓவியம்,
கருஞ்சாந்து ஓவியம், செஞ்சாந்து ஓவியம் கொட்டி கிடக்கின்றன. அது ஒவ்வொரு சாந்து ஓவியத்துக்கும் ஆண்டு கணக்கிடுகிறார்கள். இப்ப செஞ்சாந்து ஓவியம்னா ஒரு 5000 ஆண்டு, வெண்சாந்து ஓவியம்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்ன, கருஞ்சாந்து ஓவியங்கிறது 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்னு ஒவ்வொரு வண்ணத்தை வச்சு அது கணக்கு காலக்கணிப்பு இடுகிறார்கள். ஒரு சில பாறைகளில் 3 வண்ணங்களிலுமே குறியீடுகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் இதுவரை எந்த அரசும், அது அதிமுக அரசு இல்ல திமுக அரசு 2 அரசுமே இப்ப கடந்த 1967 இருந்து இன்று வரை இந்த 2 அரசு தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யுது. இப்ப இவங்க ஏதாவது அத தமிழக அரசினுடைய தொல்பொருள் ஆய்வு கட்டுப்பாட்டில் இவ்வாறான எழுத்துரு உள்ள இடங்களை கொண்டு வந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அதெல்லாம் காட்டுல இயற்கையா கிடக்க மாடு மேய்க்கிற பிள்ளைங்க அந்த பக்கம் போறாங்க. அவங்க பார்த்து இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்தது, கையில செல்போன் இருக்கு, அதுல படம் பிடிச்சி இப்படிலாம் இருக்குன்னு காட்டுறாங்க. இது நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப இன்னும் காண கிடைக்காத இன்னும் எவ்வளவு இருக்கு. சில பேர் பார்த்திருப்பாங்க, அது ஏதோன்ட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்டு படம் பிடிச்சி காட்டும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. பார்த்தவங்க எல்லாம் படம் பிடிச்சி காட்டுறாங்களான்னா இல்ல. அப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படாமல் எவ்வளவு தரவுகள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்கு. கிடைச்சத அரசு தொல்பொருள் ஆய்வுக்கு கீழே கொண்டு வரலங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு புறம் இந்த 50-60 ஆண்டு காலங்களில் உடைக்கப்பட்ட மலைகள் எவ்வளவு. கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் உள்ள நுழைஞ்சீங்கன்னா எல்லா மலையும் அறுத்தாச்சு. ஒவ்வொரு மலையிலையும் இதை போல தொன்மை சான்றுகள், தமிழருடைய சான்றுகள் இருக்கு. இங்கே மதுரை மாவட்டம் போட்டீங்கன்னா கீழவளவு, மேலவளவு, அரிட்டாப்பட்டி, கொங்கர் புளியாங்குளம், இப்படி கீழே கோயில்குடி, இந்த சுற்று வட்டாரங்கள் எல்லாம் சமணப்பாறைகள். 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு. இவ்வாறான மலைகள்லாம் அங்கு குவாரியாக்கப்பட்டிருக்கு, உடைச்சு வாரப்பட்டிருக்கு. இப்ப இவருங்க ஏன் இந்த நேரத்துல அறிவிக்கிறாரு? இந்த நேரத்துல அறிவிக்கும் போது கூட இவங்க சிந்துவெளி நாகரிகத்தையே திராவிட நாகரிகம்னு சொல்றவங்க இன்னைக்கு இது தமிழர், தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து அப்படிங்கிற அந்த சொற்பதம் ஏன் வருது? இததான் கூர்ந்து கவனிக்கணும். இப்ப இவங்க எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கும் போது தமிழ் தேசிய சிந்தனைகள், தமிழ் மொழி வளர்ச்சி பற்றி பேசுவார்கள். இவங்க அப்பா காலத்துல இருந்தது. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திராவிடத்தை கையில் தூக்குவாங்க. இந்த ரெண்டுக்கும் நீங்க நுட்பமா பார்த்தீங்கன்னா தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வருகின்ற தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்கு பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அப்படி என்கும்போது தமிழ், தமிழர், தமிழர் நலன், தமிழ் தேசிய கருத்தியலை பேசினால்தான் இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்க முடியும். இப்படிதான் அந்த மாதிரி தேர்தலுடைய உத்திதான் இன்று இவர் தமிழ், தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்துறது. இவர் சொன்ன அதே கருத்துலதான் நம்மளும் கேட்கிறோம். சிலப்பதிகாரத்துல வரலாற்று தரவுகள் இருக்குங்கிறோம், மணிமேகலையில வரலாற்று தரவுகள் இருக்குங்கிறோம், திருக்குறள்ல வரலாற்று தரவுகள் இருக்குங்கிறோம். சங்க இலக்கியத்தை நீங்க இருகூறா பார்க்கணும். அதுதான் ஈவேராவனுடைய தத்துவியல் கோட்பாட்டுக்கும் ஆசிவக தத்துவியல் கோட்பாட்டுக்கும் மிக பெரும் ஏழ்நிலைப்படும். அவர் வேதாந்த கருத்தியலை மறுப்பாரு, அது ஆசிவகமும் மறுக்குது, மாறுபாடு இல்லை. வேதாந்த கருத்தியலை ஈவேரா மறுக்கிறார் என்றால் அதை ஆசிவகம் இவருக்கு முன்னாடி, அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை மறுத்தது. இன்டர்நெட்ல 18 சித்தர்களுடைய பாடல் என்ன, சித்தர்கள் பாடல்ல அன்னைக்கே போயிட்டார். பறச்சி என்பது ஏதடா, பனத்தி என்பது ஏதடா, இறைச்சி தோல் போர்த்த உடம்பில் இட்ட வேதம் வேறதோ, பறச்சி போக வேறதோ, பனத்தி போக வேறதோ, இறைச்சி தோல் போர்த்த உடம்பில் இட்ட பேதம் ஏதடான்னு சித்தர்களை அன்னைக்கு இவருக்கு முன்னாடியே பாடுறாரு. இவருக்கு முன்னாடியே வள்ளலால் பாடுறாரு. கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டொழுகும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண் ஓடி போக மலைவரு சன்மார்க்கம் ஒன்றை நிலைபெற வையகத்தில் வளர்ந்தோங்க வேட்டி என்னை வருவித்தாய் ஐயனையேங்கிறார். அப்ப இந்த கருத்தியெல்லாம் நிறைய ஏத்து பேசிருக்காங்க. என்னன்னா அது அடுத்த பதிவுல நம்ம எடுப்போம். ஈவேராவனுடைய தத்துவ இயலும் தமிழருடைய தத்துவ இயலுங்கிற
ஒரு தலைப்புல நம்ம பேசுவாத. நிச்சயமா இப்ப ஐயா. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இதிகாச புராணங்கள், அதாவது தமிழகத்தில் உள்ள காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்ல இருந்து, சங்க இலக்கியங்கள்ல இருந்து நிறைய வேதாந்த கருத்தியல் புகுத்தப்பட்டிருக்கு. உண்மை. அது ஒரு பௌத்த நூல். மணிமேகலை ஒரு பௌத்த நூல். ஆனா நாம என்ன சொல்றோம்னா, அந்த நூல்களில் இருக்கிற மூடத்தனங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, அந்த நூல்களில் அரிய தமிழருடைய வரலாற்று தரவுகள் ஒரு சில கிடக்கின்றன. அத பொறுக்கி எடுக்கணும். அரிசியில அஹ், முத்து கிடக்கிற மாதிரி கிடக்கு, 1, 2 கிடக்கு. அதை தேடி எடுக்கணும். அப்ப அப்படிதான் சிலப்பதிகாரத்துல வர வரி. வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகரொளியாற்றுடன் பன்னெடும் குன்றமும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி. இப்ப இந்த வரி ஒரு வரலாற்று தரவை கொடுக்குது. இப்ப இமயமலையிலிருந்து மொரீசியஸ் வரைக்கும் நாவலந்தேயங்கிற பெருங்கண்டம் நீண்டு இருந்தது. அது ஒரு காலத்துல கிமு 18,000 ஆண்டு காலகட்டத்தில இருந்து அழிவு ஏற்பட்டு அது அழிந்து அந்த கொடுங்கடல் கொள்ள, அதுக்கும் பிறகு தென்குமரி, இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு தெற்க ஒரு 200 மைல்கள் தொலைவில் இருந்தது தென்குமரி. அப்ப இலங்கையை இணைஞ்சி இருந்தது. அந்த தென்குமரியில் இருந்து இப்ப பாண்டியன் ஆண்ட முதல் மதுரைங்கிறது இன்னைக்கு இருக்கிற மொரிசியஸ். இரண்டாவது அது பாண்டியனுடைய முதல் தலைநகரம். 2வது தலைநகரம் கபாடபுரம். 3வது தலைநகரம் தான் இப்ப இன்னைக்கு கீழடி ஆய்வு இருக்கிற இடம். 4வது தான் இப்ப மதுரை இந்த பகுதி வருது. அப்ப அந்த கன்னியாகுமரி முனையில இருந்து இமயமலை வரைக்கும் பாண்டிய மன்னன் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது அப்படிங்கிற வரலாற்று தரவை இந்த செய்தி கொடுக்குது. வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி. நம்ம சிலப்பதிகாரத்துல இருக்கிற அந்த கதை போக்கு முட்டாள்தனமானது, மூடத்தனமானது இருக்குங்கிறதால நம்ம முற்றிலும் தூக்கி எட்ட போட்டுற முடியாது. நீங்க ஒவ்வாத கருத்தை ஒதுக்கி வச்சுட்டு அதுல நம்மளுக்கு வரலாற்று தடயம் ஏதாவது கிடைக்குது. ஏன்னா தமிழருடைய வரலாற்று தடயங்கள் ஆசிவக அழிப்போடு அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்படிதான் இலக்கியங்களில் இருந்து நாம் 1, 2 தேடல்களை கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இப்ப இந்த இரும்பு காலத்துக்கு வருவோம். இரும்பு காலத்துக்கு வரும் பொழுது திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு 31 ஆண்டு சேர்த்து போடுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பு ஆண்டுக்கு முன்னாடி இருந்து. குறள்ல என்ன சொல்லுது? அறம்பொருத பொன்போல தேயுமாம் உரம்பொருத உட்பகை உற்றக்குடி அப்படிங்கிறாரு. அறம்ங்கிற ஒரு சொல்ல குறிப்பிடுறாரு. அது எஃகு இரும்பினால் செய்யப்பட்ட அறம். இன்னைக்கு ஃபைல் அப்படிம்போம், ஃபயல் ரம்பம் அப்படிம்போம். பொற்கொள்ளர்கள் அந்த அறத்தை பயன்படுத்தி தேவையற்ற பொன்னை தேய்த்து நீக்கிவிட்டுதான் நகையை உருவாக்குகிறார்கள். அப்ப அந்த அறம் போட்டு தேய்க்க பவுன் எழைவது போல ஒரு குடும்பத்துக்குள்ளால உட்பகை இருந்ததுன்னா செருக செருக அந்த பகை விரிசலுற்று குடும்பம் அழிஞ்சு போகும்னு சொல்ல வர்றாரு. அப்ப அந்த அறங்கிற சொல்லு பொண்ணுங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தும் பொழுது இதெல்லாம் ஒரு அந்த மெட்ராலஜி டெவலப்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, மாழைகளின் வளர்ச்சி காலம். ஒரு வளர்ச்சியுற்ற காலம் தான் அந்த காலம். அப்போது உருவாகல, அது வளர்ந்த நிலையில இருக்கு. ஏன்னா இரும்புல இருந்து வாழு, சுத்தியலு இத போல பொருள்கள் செய்யப்பட்ட பிறகு அந்த பொருள்களை கொண்டு உருவாக்கப்படுவதுதான் அறம். இப்ப இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தது சங்க இலக்கிய பாடல்களே ஒண்ணு வருது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிற சங்க இலக்கிய செய்யுள் வருது. கல் தோன்றி விட்டது. இப்ப மனிதர்கள் துவக்க காலத்தில், அதாவது நாடோடி மக்களாக வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊரு, குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு நகர வாழ்க்கை ஏற்படும் முன்பு மலை குன்றுகளின் மேல் இருந்த சமபரப்பில் அந்த பாறங்களுடைய சமபரப்பு, அங்க மேல தேங்கி இருந்த நீரு, அங்க இருந்த பாழி குகை, இப்படிப்பட்ட பகுதியில் தான் வாழ்ந்திருக்காங்க. குன்றில் தான் வாழறாங்க. இததான் நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், ஈதல் என்று 4 வகையா தமிழகத்தினுடைய இருக்கிற நிலத்தை பிரிக்கும் பொழுது குறிஞ்சியில வாழறான். அப்ப குறிஞ்சியில வாழ்ந்து இது இப்ப நான் சொல்ற காலகட்டம்லாம் மொரீசியஸ் வரைக்கும் இந்த நாவலந்தேயன் நீண்டிருந்த காலம். அது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலத்தை நான் சொல்றது. அப்ப அந்த காலகட்டத்துல ஏதோ காட்டு தீயாலியோ ஒரு பெரு நெருப்பு, இன்னைக்கு அமெரிக்காவில காடு பத்தி எரிஞ்ச மாதிரி எரியும் பொழுது இந்த இரும்பு படிவங்கள் செழுமையாக இருக்கக்கூடிய இந்த செந்நிற கல், பழுப்பு நிற கல் இருக்க,
இந்த பாறைகள் இருந்த பகுதி கடும் வெப்பத்திற்கு உள்ளாகி அங்கே இரும்பு ஆக்சிடேஷன் ஆகி அதுல அந்த பாறைக்கல்ல இரும்பு ஆக்சைடுல இருக்கிற ஆக்சிஜன் நீக்கப்பட்டால் அது இரும்பா மாறிடும். அவ்வாறு மாறி அது உருகி பொருளா கிடந்திருக்கு உள்ளா. கற்களை பயன்படுத்திய கல் கோடாரிகளை பயன்படுத்திய மரங்களை வெட்டுவதற்கோ ஈட்டிகள் செய்வதற்கோ தடிகள் செய்வதற்கோ அதை இழைப்பதற்கு மர கல் உளிகளை கல் கோடாரிகளை கற்காலத்தில் பயன்படுத்திய மனிதன் இவ்வாறான இரும்பு கட்டியை பார்க்கும் பொழுது இது கல்லை விட கடினமாக இருப்பதை உணர்கிறார். அதன் பிறகுதான் இது எதிலிருந்து வந்தது என்பதை அறிந்து அவ்வாறான தாது பொருள்களை செயற்கையாக தீயிலிட்டு உருக்கி இரும்பை எடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்துக்கு வருகிறார். அப்ப இந்த குன்றின் மேல இருந்தால குறிஞ்சி வாழ்க்கை, அவன் என்ன முல்லை வாழ்க்கைக்கே வரல. முல்லை வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா இரும்பு கண்டுபிடிச்சு வாளு, கத்தி, கோடாரி இதெல்லாம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் காடுகளை அழித்து அதன் உள்ளே இவர்கள் பட்டிகளை ஊர்களை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகுகிறது. அப்ப மனிதன் குறிஞ்சியில் இருந்து முல்லைக்கு வருவதற்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்றால் அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 30,000 ஆண்டு 40,000 ஆண்டுகளுக்கு முன்ன போகுது. இப்ப அந்த செயலுக்கு திரும்பி வருவோம். வாளோடு முன் தோன்றி மூத்த குடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, இங்க நீங்க தெளிவா புரியணும். கல் தோன்றி மலைகள்ல கல் இருக்கு, குன்றுகள் இருக்கு, அது இருக்கு, இயற்கையா இருக்கு. மண் தோன்றல. நீங்க மண்ணுங்கிறது விளைநிலம். நீங்க மண்ணுன்னா கிடைக்கிற மண்ணெல்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. வேளாண்மைக்கு உரிய நிலையம்தான் மண்ணு. அதை யாரும் உருவாக்கல, இயற்கையாவே காடா கிடக்கு. அப்ப நீங்க காடை ஊட்டிய பகுதிகளில் இந்த காடுகளை அழித்து அந்த குறுஞ்செடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு கட்டைகளை வேறுபடுத்தி எடுத்த பிறகு கலப்பைகளை கொண்டு உழுது அதில் எரியிட்டு இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக அந்த மண் மாற்றப்படும் பொழுதுதான் அது மண்ணாகாறு, அந்த நிலம் மண்ணாக மாற்றப்படுகிறது, வேளாண்மைக்கு உரிய மண்ணாக மாற்றப்படுகிறது. அப்ப கல் தோன்றி விட்டது. மலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. ஆனா அந்த விளைநிலம் தோன்றவில்லை. மண் தோன்றா காலத்தே, விளைநிலம் தோன்றுவதற்கு முன்பு. ரொம்ப தெளிவா புரியணுத. மலைகள் மண் இயற்கையா எல்லாமே இருக்கு, ஆனா விளைநிலம் தோன்றவில்லை. விளைநிலம் எப்ப தோன்றுதுன்னா இந்த விளைநிலம் தோன்றும் முன்பே வாளோடு முன் நின்ற மூத்தக்குடி. அந்த வாளுதான் இந்த காட்டை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தின வாள், கொட்டு வாள் அப்படிம்போம். கொட்டுவா கத்தி, கோடரி, மண்வெட்டி போன்ற அந்த வேளாண் கருவிகளை செய்து கண்டுபிடித்து, இரும்பை கண்டுபிடித்து, இரும்பை உருக்கும் முறையை கண்டுபிடித்து, அதிலிருந்து பொருள்களை செய்யும் முறையை கண்டுபிடித்து, இந்த கருவிகள் எல்லாம் உருவான பிறகுதான் வேளாண் நிலம் உருவாக்கப்படுகிறது. அப்ப வேளாண் நிலம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் நகர நாகரிகம் உருவாக்கப்படுகிறது, மனித நாகரிகம் வளர்ச்சி அடைகிறது. அப்ப வாள் எப்போ வந்திருக்கு பாருங்க. நிலம் தோன்றதுக்கு முன்னாடியே அவன் வாழை முன்னாடியே வாழ் வந்திருக்கு. அப்ப கல் தோன்றிட்டுது. இவன் குறிஞ்சியில வாழ்ந்தான். குறிஞ்சியில இருந்து முல்லைக்கும் மருதத்துக்கும் இறங்குறதுக்கு முன்னாடியே இரும்பை இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து கருவிகள் கண்டுபிடிச்சது பிறகுதான் வாள் கண்டுபிடிச்சதால் தான் அந்த வாழை எடுத்து இந்த காடுகளை வெட்டி கோடாரி, மண்வெட்டி போன்ற கருவிகளை கொண்டு இவன் நிலத்தை சமைக்கிறான். இப்ப இந்த அரிய தகவல் இதுல இருந்து கிடைக்குது, இலக்கியங்கள்ல தான் இது கிடைக்குது. இந்த தகவலை கொடுக்கிற அந்த இலக்கியத்துல பின்னாடி சிவனை பத்தியோ விஷ்ணுவை பத்தியோ ஏதாவது நம்ம அறிவுக்கு ஒவ்வாத கதை கூட அதுல இருக்கலாம். இப்ப அந்த அறிவுக்கு ஒவ்வாத கதை இருக்குங்கிறதுக்காக அது தூக்கி அட்ட போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆசிவகத்தினுடைய அறிவியல் முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த கோட்பாடு. அந்த கோட்பாடுகள் இவ்வாறான இலக்கியங்களுள்ளாலே சிதறி கிடைக்கிறது, அதை தேடி எடுக்கணும். அதே மாதிரி தமிழருடைய பண்பாடு இருக்குல்ல, நீங்க எடுக்கிற விழா, சடங்கு முறை, பிள்ளை பிறந்த பிறப்புக்கு விழா எடுக்கிறது, மஞ்சள் நீராட்டு விழா, வளையல் காப்பு வைக்கிற விழா, திருமண நிகழ்ச்சி, அதற்கு அடுத்தது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அங்கே நடக்கக்கூடிய சடங்குகள், இறந்த பிறகு கர்ம காரியம் அங்கே நடக்கிற சடங்குகள், ஆண்டாண்டுக்கு நினைவு நாள் செய்ய கொடுக்கிறது, இந்த சிவராத்திரிங்கிறது, மாசி மகம்ங்கிறது, மாவள அமாவாசை, நீர்நிலைகள முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது,
இது எல்லாத்திலையுமே தமிழர்களுடைய தொன்மை வரலாறு 50,000 ஆண்டு 60,000 ஆண்டு காலகட்ட வரலாறுகள் அது உள்ளே செறிவூட்டப்பட்டு கிடக்கிறது, மறைக்கப்பட்டு கிடக்கிறது. அவ்வாறே நம்ம குங்குமம் வைக்கிறது, திருநீர் வைக்கிறது, இந்த முக்காலி போடுறது, சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது, இதுக்குள்ளால ஆசிவகத்தினுடைய தத்துவ கூறுகள் உள்ளே கிடக்கு. அது யாருக்கு என்னன்னு தெரியாது. தேங்காவை உடைச்சு வைக்கும் போது கூட கண்ணு உள்ள மூலி தெக்கால வைக்கணும், கண்ணு இல்லாத மூலி வடக்கால வைக்கணும். அதுக்குள்ளால ஒரு வரலாறு உள்ள கொட்டி வச்சிருக்காங்க. இப்படி இப்ப ஈவேர என்ன சொல்றாரு, அத்தனையும் தூக்கி எட்ட போடு, அத்தனை நூல்களும் முட்டாள்தனமான கருத்து சொல்லுது, தூக்கி எட்ட போடுன்னா அதுவும் ஒரு வகையில் இவ்வாறான அரிதாக கிடைக்கக்கூடிய தமிழருடைய வரலாற்று தரவுகளை இவ்வாறான பக்தி காப்பியங்களின் வறுமை கிடந்து அதை கண்டுபிடித்து பிற்காலத்தில் தமிழர்கள் எடுத்து தன்னுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே மொத்தமா கொளுத்திடு. அதுதான் அன்னைக்கும் செஞ்சான். சமணர்களை கடுமான ஏற்றும் போது ஆசிவக நூல்கள், ஆசிவக ஐந்திர பள்ளிகள் அனைத்து தீக்கிரையாக்கப்பட்டன. அந்த வரலாற்று தரவு தான் சிவபெருமான் திரிபுரம் இறைத்தான் அன்னைக்கு பெரிய புராணத்திலேயோ இல்ல சிவபுராணத்திலேயோ பாடுற அந்த செய்தி இருக்க, சிவபெருமான் திரிபுரம் எரித்தானுங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம பண்டூட்டி பக்கத்துல இருக்கிற திருவதிக்கு கிழக்க வடக்க மேற்க 3 புறத்துல இருந்த சமண பள்ளி ஆசிவக பெரும்பள்ளிகளை எரித்ததுதான் அது. அந்த வரலாற்று தரவு தான் அது. இப்படி ஒவ்வொன்றுமே அன்னைக்கு எரிச்சுட்டாங்க, அழிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போகுது. இன்னும் பண்பாட்டு கூறுக்குள்ள இருக்கிறத அழிக்க முடியல. இப்ப இங்க ஆரியம் என்ன பண்ணதுன்னா, நம்மளுடைய தமிழருடைய ஆசிவக மெய்யியலை அவர்கள் உள்வாங்கி உருமாற்றுகிறார்கள். அதை உருமாற்றிட்டாங்க. அதுக்குள்ள வேதாந்தத்தை கலந்து உருமாற்றி வச்சுக்கினாங்க. ஆனா இவங்க உருவே தெரியாம அழிக்கிற வேலைதான் திராவிடத்தினுடைய தத்துவியல். மொத்தமா எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, அவங்க உருமாற்றி வச்சிருக்கிறத ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு சாணத்துல பிள்ளையாரு பிடிச்சி வைக்கிற நடைமுறை இருக்குங்கிறதுல அது உள்ளால என்ன அறிவியல் இருக்குன்னு ஆய்வு பண்ண முடியுது. அந்த திராவிடம் ஈவேரா சொல்ற மாதிரி அந்த சடங்குகள் முட்டாள்தனமானது, அழித்தொழி அப்படின்னு எல்லாத்தையுமே அழிச்சிருந்தா இப்ப நம்ம எங்க போய் எந்த தடயத்தை தேடுறது? ஆரியர்கள் உருமாற்றி வைத்திருந்து கருத்து மாற்றம் கொடுத்திருந்தா கூட அந்த நிகழ்வை சிதைக்க அவர்களால் முடியவில்லை. எப்படி இன்னைக்கு விநாயகர் அவங்க கையில் எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படிதான். அவன் அதுக்கு வேற ஒரு கதை சொல்லி தத்துவத்தை மாற்றியாவது அந்த விநாயகர் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதுல இருந்து நம்ம உண்மையான ஆசிவக கோட்பாடு அது விநாயகர் எப்படி வந்தா நம்ம வரலாற்றுல கண்டுபிடிச்சிடலாம். விநாயகரை நீ அழிச்சிட்டீங்க, நான் எதை போய் கண்டுபிடிக்கிறேன்? அந்த இரும்பு நாகரிகம்லயே அந்த இரும்பு உருக்காலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமாமா. அந்த இரும்பு உருக்காலைகள் இப்ப நம்மளுக்கு சேலம் இந்த பகுதியில நிறைய உருக்காலைகள் இன்னமும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத இடங்கள் நிறைய கிடக்கு. கிருஷ்ணகிரி அந்த பகுதி, இது தருமபுரி பகுதின்னு நினைக்கிறேன், யூடியூப் சேனல்ல காட்டினாங்க. ஒரு மலை செம்பாரங்கல்ல உள்ள ஒரு சிறிய மலை குன்றுது. அங்க இந்த இரும்பு காய்ச்சக்கூடிய உலைகள் கிட்டத்தட்ட ஒரு 20-30க்கும் மேல உலைகள் அங்க படம் எடுத்து காட்டியிருந்தாங்க. என்ன அவங்களால கண்டுபிடிக்க முடியல, குழிகள் காட்டியிருந்தாங்க. அதுல உள்ள வியப்பு என்னன்னா, ஒரு குழி இரும்பு தாதுவை உருக்குவதற்கு அந்த இரும்ப கனிமங்களை போட்டு கரியை போட்டு வெப்பப்படுத்தி உருக்குவதற்கு ஒரு குழி இருக்கிறது. அதுல இருந்து ஒரு 5 அடி தூரம் 10 அடி தூரத்துக்கும் பக்கத்துல இன்னொரு குழி துருத்தி வைத்து காத்தை உள்ள அனுப்புவதற்கு ஒரு குழி இருக்கு. இந்த 2 குழிக்கும் இடையில ஒரு 2 அடி ஆழத்துல 2க்கும் இடையில ஓட்டை இருக்கு, துளை இருக்கு, எலிவாழை மாதிரி. இது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல அது எப்படி அது உள்ளால கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. இவ்வாறான இரும்பு உருக்கிய தரவுகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப ஐயா குணா அவர்கள் தமிழரின் தொன்மை அப்படிங்கிற நூல்ல கொடுக்கிறாரு. பக்கம் 30ல இவ்வாறு பெறப்படுவதே கட்டி இரும்பாகும். அதாவது உலையின் அடியில் போதிய அளவுக்கு அடுப்பு கரியை இடுவர். அடுப்பு கரியின் மீது இரும்பு தாது இடப்படும். ஆட்டு தோலாலான உலை துருத்தியை கொண்டு உலைக்குள் தொடர்ச்சியாக காற்று செலுத்தப்படும். உலையின் அடியில் இருக்கும் கண்ணறையில் உலை துருத்தியின் மூக்கு செருகப்பட்டு சுற்றிலும் ஈரக்களிமண் பூசப்படும். குறிப்பிட்ட நேரம் ஆன பிறகு ஏறத்தாழ 12 பவுண்டு எடையுள்ள செந்நிறமாய் கனிந்த இரும்பு கட்டியை வெளியில் எடுத்து பனை மேல் வைத்து சமட்டியால் அடிக்கப்படும். இவ்வாறு பெறப்படுவதே கட்டி இரும்பு என்று அழைக்கப்படுகிறது. தகடூர், ஓமலூர், தகடூர்னா தருமபுரி, ஓமலூர், சேலம், ஆத்தூர் போலான பகுதிகளில் பண்டு தொட்டு தலைமுறை தலைமுறையாக கட்டி இரும்பு ஆக்கி தந்தவர்களை பிற்காலத்தில் கட்டிப்பறையர்கள் என்று அழைக்கலாயினர். இப்ப தொன்று தொட்டு ஏற்கனவே பல தரவுகள் கொடுத்திருப்ப,
தமிழர்கள் சாதி இல்ல, குடிகள் இருந்தது. குடிகள் தொழில்சார் குடிகளாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பான். இப்ப இந்த இரும்பு தாதுல இருந்து இரும்ப தனியா அந்த கனிமத்தை பிரிச்சு எடுக்கிறதுக்குன்னே அந்த தொழில்நுட்பம் உள்ள ஒரு அறிவுமிக்க ஒரு குடி இந்த தொழிலை தலைமுறை தலைமுறையா செஞ்சிருக்காங்க. அந்த குடிக்குதான் கட்டிப்பறையர்கள் என்று பெயர். நம்ம பிற்காலத்துல என்ன பண்ணிட்டோம், வைதிக பிராமணர்கள் உள்ள வந்த பிறகும், குறிப்பா விஜயநகர ஆட்சிக்கு பிறகும் ஒவ்வொரு தொழிற்சார் குடியையும் கீழ்குடி ஆகிட்டான். தொழில் செஞ்சாலும் அவன் கீழானவன். அங்க சொன்னல முன்னொரு பதிவு சொல்லிட்டு சூத்திரம், தொழில் செஞ்சாலே அவன் சூத்திரம், உடல் இப்ப அதே மாதிரி வண்ணாருன்னா மண்ணுதல், மண்ணீர்னா அழுக்கு நீர். மண்ணுதல் என்பது அழுக்கு நீக்குதல். அது சாதாரண வேலை இல்ல. இப்ப இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு துணியை கொடுத்து உங்க கையில சோப்பு சர்ப்பு எந்த பவுடரும் இல்ல. இன்னைய நவீன வளர்ச்சி காலம் எது இல்ல. துணி கொடுத்திருக்கா, தண்ணி கொடுத்திருக்கா, அதுல இருக்கிற அழுக்கு நீக்கணும். எப்படி நீக்குவீங்க? இதுதான் அன்னைய காலம். துணியில அழுக்கு சேர்ந்திருக்கு, அழுக்கு நீக்கணும். துணி அதிகமா இருக்காது, ஒருத்தவங்களுக்கு ஒரு வேட்டி 2 வேட்டி தான் இருக்கும். அப்ப அந்த அழுக்கு நீக்குவதற்கான தொழில்நுட்ப அறிவு உள்ள ஒரு குடி இருந்தது. சாதாரணமா சும்மா கீழ்நிலை குடின்னு நினைச்சுக்க கூடாது. அத வேற யாராலையுமே அந்த அழுக்கு நீக்க முடியாது. இப்ப அதுக்குன்னு சவர் மண் அல்லது உழமண்ணுன்னு ஒரு மண் இருக்கும். அதுல இன்னைக்கு அந்த சோடா உப்புன்னு சொல்றோமே, அது போன்ற வேதியியல் கூறுகள் கலந்த மண். அது இயற்கையிலேயே இருக்கக்கூடியது. சில பகுதிகளில் இந்த உவர் கலர் நீர் உள்ள பகுதிகளில் ஓடுற ஓடையில, சிற்றோடையில அந்த மண்ணு படிஞ்சிருக்கும். அந்த மண்ணுல எந்த அளவுக்கு உவர்த்தன்மை இருக்குங்கிறத அந்த தொழில்நுட்பத்தை அனுபவபூர்வமா அறிந்த ஒரு சில தொழிலாளர்கள் இருந்தார்கள். ஒரு சில தொழிலாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குத்தான் அந்த மண்ணை எடுத்து பார்க்கும் பொழுதே இதுல எந்த அளவுக்கு அந்த உவர்ப்பு இருக்கிறதுங்கிறத உணர முடியும். எல்லாருக்கும் பார்த்தா அது மண்ணுதான், ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த மண்ணினுடைய தன்மை என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் உள்ள ஒரு குடி. அந்த மண்ணுதான் அதுக்கு முன்னாடி கழுதைகளை ஓட்டும் போய் அதுல அந்த மண்ணை மூட்டை கட்டி கொண்டுக்கணும். அந்த மண்ணையும் அதுக்கு ஒரு திரும்பி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க, டெக்னாலஜிய. அப்படியே அந்த மண்ணை போட்டு துணியில இருக்கிற அழுக்கு எடுக்க முடியாது. அப்ப வெள்ளாவி அப்படின்னு சொல்லி ஒரு பானைய, ஒரு அடுப்புக்கு மேல பானைய புதைச்சு, அந்த பானைக்கும் அடுப்பு நீர் போகாத அளவுக்கு பானையை சுத்தி மண் போட்டு பூசி ஒரு மேடை கட்டி, இந்த தண்ணீர நனைக்கப்பட்ட ஆடைகளில் இந்த உவர் மண்ணை போட்டு தெளித்து உவர் மண்ணில் பிரட்டி எடுத்து அந்த ஈர ஆடையை அந்த பானையை சுத்தி வைத்து, அப்படியே சுத்தி எல்லா துணியும் சுத்தி அப்படியே வேடு கட்டுதல்ங்கிற மாதிரி கட்டிடுவாங்க. பானைக்குள்ளால நீர் வச்சு பானையெல்லாம் மூடிடுவாங்க. அந்த பானை மூடப்பட்டுடும் மேல. கீழே விறகு போட்டு கொளுத்தும் பொழுது உள்ள இருக்கிற சாதாரண நீர் ஆவியாகி, அந்த ஆவி இந்த உழமண் பூசப்பட்ட துணியின் ஊடே நீராவி வெளியே வரும் பொழுது அந்த வேக்காட்டில் இந்த உழமண்ணில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிவிடும். அதன் பிறகு ஆற விட்டு அதை பிரிச்சு எடுத்து அப்புறம் திரும்பி நீர்ல அலசி துவைச்சு எடுப்பாங்க, அழுக்கு நீங்கிடும். இது அன்னைக்கு மிகப்பெரிய அறிவியல், அது மிகப்பெரிய டெக்னாலஜி. அது எல்லாருக்கும் அந்த முறை தெரியாது. அந்த குடிசார்ந்த ஒருவர்களுக்கு தான் அது தெரியும். இப்படி கட்டிப்பறையர் என்பவர்கள் அன்று இரும்பு தாதிலிருந்து இரும்பை பிரித்து எடுப்பதற்காக ஒரு குடிய தலைமுறையா அதே தொழில் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அது தெரியாது. அவங்க அப்பா சொல்லி கொடுத்து, தாத்தா சொல்லி கொடுத்து அப்படிதான் அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு. அப்ப கிமு 300ல அலெக்சாந்தருக்கே இங்கிருந்து போரஸ் மன்னன் எஃகுவாள் பரிசு கொடுக்கிறான். சங்க காலங்களிலேயே கிமு 500-600 அந்த காலகட்டத்திலேயே மேலை நாடுகளோடு தமிழர்கள் வாணிபம் செய்திருக்கிறார்கள். சேர, சோழ, பாண்டியர்கள். முத்து இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தில் இருந்து சங்க காலத்தில் அனுப்பப்பட்ட பொருள்களில் தந்தம், முத்து இப்படி அனுப்பப்படும் பொழுது அதில் முக்கியமான ஒரு பொருளாக இரும்பும் இருந்திருக்கிறது. இவ்வாறான செய்திகள் எல்லாம் நாம் சங்க இலக்கியங்களில் இருந்து பல தரவுகளை நமக்கு காண கிடைக்கிறது. ஆனா இது வெளியில இப்படி ஒரு தரவு இருக்குன்னு சொன்னோம்னாக்கா, கடந்த காலங்கள்ல இதே திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் தான் இதெல்லாம் நையாண்டி பண்ணோம். ஆமா, பெரிய தமிழ அந்த காலத்திலேயே நோண்டிட்டான், அந்த காலத்திலேயே கிழிச்சிட்டான் அப்படின்னு நையாண்டி பண்ணோம். இப்ப இன்னைக்கு என்ன செய்றீங்க நீங்க? தொல்பொருள் ஆய்வுக்காக எந்த அளவுக்கு நம்ம நிதி ஒதுக்கியிருக்கோம்? தொல்பொருள் ஆய்வுல யாரை கொண்டாந்து போடுறீங்க? தமிழ் ஆய்ந்த தமிழ் அறிஞர்களை
கொண்டு வந்து போடணும். நீங்க வந்து இங்க கொண்டாந்து போடுறது வெளியில இருந்த ஆளை கொண்டாந்து யாரை போட்டீங்கன்னா, இப்ப நாகசாமின்னு ஒருத்தவர் 21 ஆண்டு காலமா 1967லயே தமிழக தொல்பொருள் ஆய்வுல போடப்படுறாரு. அவரு கீழடி கீழடி வந்து மத்திய அரசு வந்து ஒரு கட்டத்துல மூடிட்டுது. திரும்பி வந்து இங்க திராவிட ஆட்சிகள் என்ன பண்ணா மூடத்தை துறக்குது. அது எதுக்குன்னாக்க தமிழனுடைய தொன்மையை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இல்ல. மத்திய அரசுக்கு ஏற்பா நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. 1968, 69லயே கொற்கையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொன்மை பொருள் ஒரு கரித்துண்டு கிடைக்குது. அது கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு அன்னைய தரவுகள் வந்தது. அத இப்ப நாகசாமி போன்றவர்கள் வந்து அதை மூடி மறைச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த மகாதேவன் ஒருத்தர் இருந்தாரு, ஐராவத மகாதேவன். இவரு ஒரு கல்கோடை கிடைக்குது. கிமு 500 வந்து இரும்பு காலமே வந்துட்டு கிமு 5000 10,000 சேர்ந்தது அந்த கல்கோடாலி. அதுல தமிழ் பேர் இருக்கு, தமிழ் எழுத்து இருக்கு. அத ஐராவத மகாதேவ கிமு 500ங்கிறாரு. கிமு 5000 அதாவது இங்க என்னன்னா தமிழன் இந்தியாவில நீ எங்க போய் கிமு 1000க்கு அந்த நாள தொல்பொருள் எது கிடைச்சாலும் அது தமிழ் தான். இந்தியா முழுக்க தமிழ் தான். அது வேற எந்த மொழியும் தோன்றாத காலம். அப்ப அந்த வந்து நம்ம கண்டுபிடிச்சு தமிழ்னு வந்தா பிற மொழியாளர்களுக்கும் பெருமை இல்லை. குறிப்பா இந்தியா என்பது வேதகால நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டது என்ற கருத்தியல் கொண்டவர்களுக்கும் அது உடன்பாடு இல்லை. இதனாலதான் சிந்துவெளி நாகரிகத்தையே இவங்க வந்து திராவிட நாகரிகம்னு சொல்றாங்க. இப்ப கீழடி நாகரிகத்தையே திராவிட நாகரிகம் என்னதானே நாடாளுமன்ற உறுப்பினர் போய் நாடாளுமன்றத்துல பேசுறாரு. இதுதான் இவங்களுடைய நோக்கம். இப்ப கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து 60,000 கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டுல இவங்க பாதுகாக்க முடியல இவங்களால. இப்ப தமிழக தொல்பொருள் ஆய்வுங்கிறது உண்மையிலேயே தமிழக அரசு ஒரு உணர்வுள்ள அர்ப்பணிப்பு உள்ள தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் வரலாற்றின் மீதும் பொறுப்புள்ள ஒருவர் முதல்வராக இருந்தால் இன்னைக்கு தமிழருடைய ஆய்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. நீங்க 2000 கிமு 1000 தாண்டிட்டாலே அது இந்தியா முழுக்க ஆய்வுக்கு போகணும். அப்ப இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் ஆய்வு நடக்குதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஆராய்ச்சி குழு அங்க போய் நிக்கணும். ஏன்னா அங்க உள்ள எழுத்து தமிழ் எழுத்தா தான் இருக்கும், வேற எழுத்து இல்ல. அப்ப நம்மளுடைய வரலாறு தான் அங்க கிடைக்கு. எத்தனையோ ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க, அனுப்பிடுறீங்க. இதை விட வெக்கக்கேடு என்னன்னா 2010ல தொல்பொருள் ஆய்வு அண்ணாமலை சிவராமன்ங்கிற ஒருத்தவர் பண்டைய ஓலைச்சுவடிகள் தரவுகள் எல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து வைக்கிறவர். அவர்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி 2 கிடைக்குது. அந்த ஓலைச்சுவடி ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாற்று தரக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி. இது அரிய ஒண்ணு. நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஏன்னா ராஜராஜ சோழனுடைய தரவுகள் அவங்க கட்டின கோயில் கல்வெட்டுகள்ல தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் கோயில் கட்டினாங்களோ அங்க கூட அரசியல் வரலாற்று தரவுகள் இல்ல. கொடை கொடுத்தது போனது வந்தது இப்படிதான் இருக்கு. அப்புறம் அவங்க இந்த கலிங்கத்து பரணி இப்படி போன்ற நூல்கள் ஓரளவுக்கு வரலாற்றை கொடுக்குது. முழு வரலாற்று தரவு எடுக்கிறதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் படாத பாடுபடுறாங்க. ஒரு நாணயம் கிடைச்சா அதுல இருந்து வரலாற்று தரவு எடுக்கிறாங்க, கல்வெட்டுல இருந்து வரலாற்று தரவு எடுக்கிறாங்க. அது வரலாற்று நூல்களை உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் மன்னன் போன்ற ஒரு ஆராய்ச்சியாளருக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும். இன்னைக்கு தமிழக தொல்பொருள் ஆய்வுல முன்னிலையில நிற்கக்கூடிய ஒருத்தவர் வந்து மன்னன். அவருக்கு நீங்க தொல்பொருள் ஆய்வு பணி கொடுத்திருக்கணும், ஆய்வு கொடுத்திருக்கணும். உணர்வுள்ளவங்க கையில அந்த துறையை கொடுக்கணும். அதை அழிக்கிறவங்க கையில நீங்க கொடுக்க கூடாது. இப்ப 2010ல அந்த 2 ஓலைச்சுவடி ராஜராஜ சோழனை பத்தி கிடைச்சது. அப்ப அண்ணாமலை சிவராமன் கிட்டங்கிறவர்கிட்ட கிடைக்குது. அவரு தஞ்சாவூர்ல உள்ள தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்துக்கு அந்த முனைவருக்கு இந்த செய்தியை கொடுக்கிறாரு. என்கிட்ட ஒரு நூல் இருக்கு, அதை நீங்க ஆய்வுக்கு நீங்க எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கிறாரு. இந்த செய்தி அரசுக்கு போகுது. அப்ப இது முதல்வர் யாரு? கருணாநிதி. உடனடியா அந்த துறை சார்ந்த தலைவர்கள் போய் அவங்க வீட்டுக்கு போய் ஓலைச்சுவடியை கொடுங்க, ராஜராஜனுக்கு பிறந்த நாள் வருது, அந்த விழாவில வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்றோன்னு சொல்றாங்க. இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவரு தேடி கண்டுபிடிச்ச அரிய ஓலைச்சுவடிகள் பல இப்படி கேட்டு வாங்கி போனவங்க திருப்பி கொடுக்கல. அதனால ஏன்னா இவர் கொடுக்கணும்னா கூட அதை வேற ஒரு படி எடுக்கணும், படி எடுத்துட்டு கொடுக்கணும். வாங்கி போறவங்க கொடுக்கலன்னா போச்சு, அதுல இருக்கிற தரவு அத்திரியும் போச்சு. அப்ப அதை படி எடுக்கணும், படி எடுக்கல. இவரு கொடுக்கலன்னதை இவரு பீரோல வச்சு பூட்டிட்டு இவரு வெளியில வேற எங்க ஊருக்கு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு தமிழ்நாடு காவல்துறையுடைய
சிபிசிஐடி பிரிவு நள்ளிரவு 12 மணிக்கு அவர் வீட்டை போய் கதவை தட்டுது. அங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க. அவர் இல்ல. அவர் தொலைபேசியில தொடர்பு கொள்ளும் போது நான் வெளியில வேற ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப எங்களுக்கு ஓலைச்சுவடி வேணும், அது அங்க பூட்டி வச்சிருக்கு, பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்ட்டு ஆளே இல்லாத வீட்டுல அந்த பூட்டை உடைச்சி அந்த ஓலைச்சுவடி அவர் நிறைய அடுக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஓலைச்சுவடி, அதுல எந்த ஓலைச்சுவடிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதனால ஓலைச்சுவடியினை அடையாளம் சொல்லணும், அது எந்த ஓலைச்சுவடின்னு நீ சொல்லுன்னு தொலைபேசியிலேயே அவர் எந்த ஓலைச்சுவடின்னு அடையாளம் வாங்கி அந்த 2 ஓலைச்சுவடி எடுத்துன்னு போறானுங்க. யாரு எடுத்து போனது? அரசு. யாரு? முதலமைச்சர் கருணாநிதி. அப்ப இது அரசு எடுத்துன்னு போச்சுன்னா இது படியெடுத்து நூலாக தாள்கள்ல அதனுடைய கருத்தெல்லாம் அச்சேற்றப்பட்டு வெளியே வரும். அப்ப இது அரசு கிட்ட இருந்தாக்கா அது அச்சா வெளியே வரும்போது ராஜராஜ சோழனுடைய வரலாறு உலகத்துக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு கொடுத்தவரு இருந்துட்டாரு. ஓராண்டு பார்த்தாரு, 2 ஆண்டு பார்த்தாரு, அப்படி ஒண்ணும் வரல. 2 ஆண்டுக்கு பிறகு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் இவர் தகவல் கேட்கிறாரு, மனு போட்டு தகவல் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த தொல்பொருள் ஆய்வு துறை இருக்கு, அதுக்கோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துறை இருக்கு, ஆராய்ச்சி கழக துறை இருக்கு, அங்கேயோ இல்ல அரசு வேற எங்க கேட்டாலும் யாருக்குமே அப்படி ஒரு ஓலைச்சுவடி வந்ததாவோ எடுத்ததாவோ தரவுகள் எது இல்லைங்கிறது தான் பதில் வரும். ஆனா இவங்க எடுத்து போன அன்னைக்கு அந்த ஓலைச்சுவடி படம் போட்டு ஒரு செய்தித்தாள்ல வெளியே வந்திருக்கு, இந்த மாதிரி 2 ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு, அது கைப்பற்றிட்டு இருக்காங்கிற செய்தித்தாள்லயே வந்திருக்கு. இப்ப அந்த 2 ஓலைச்சுவடி எங்க? அப்ப எவ்வளவு பெரிய தமிழ் இனப்பகைவருங்கிறதுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தரவு வேணும்? ஒரு ஆளு எடுத்து வச்சிருந்தா அவனாவது இன்னைக்கு அச்சேத்தி வெளியே கொடுத்திருப்பா, அது என்னன்னு அதை தேடி கண்டுபிடிச்சு காவல்துறையை விட்டு நள்ளிரவுல போய் பூட்டை உடைச்சு என்ன அவங்க கொள்ளடிச்சு வந்தானா சரி. அரசு ஆவணம் ஒரு வரலாற்று தருவங்கும் போது அரசு கேக்குது, அது சரி. அதை வாங்குறது நடைமுறை இல்லையா? என் வந்தான்னாக்கா மறுபடியும் வாங்குறது. ஆளு ஊர்ல இல்லாத நேரத்துல வீட்டுல உள்ள வாங்கி உடைச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்க இருந்த பொறுப்பு உள்ளவங்க இன்னைய வரைக்கும் அதை புத்தகமா வெளியே கொடுக்கணும்ல, கொடுக்கல. சரிங்க, பத்திரமாவது ஆவணப்படுத்தணும்ல, அது இல்ல. தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு மூலம் நம்ம மனு போட்டு கேட்டோம்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறீங்க. அதை எங்க போட்டு கொடுத்துறீங்க? இப்படிதான் திட்டமிட்டு மலைகளை உடைக்கிறதும் மலைகள்ல இருக்கிற கல்வெட்டு தரவுகளை அழிக்கிறது எல்லாத்தையும் இவங்க பண்ணின்னு இருக்காங்க. அதனால இப்ப இந்த அறிவிப்பை இவரு கொடுக்கறதுக்கோ இது பெருமைப்படுறதுக்கோ இதுல ஒன்றும் அது இது இல்ல. இவங்க முறையா பண்ணணும்னாக்கா இப்ப என்ன, எவ்வளவு பேரு இந்த தொல்பொருள் ஆய்வு, நாணய ஆய்வு, நீங்க மன்னரை கூப்பிட்டு அவனை அவமானப்படுத்துறீங்க. இப்ப மன்னன் ஒரு தெலுங்கனா இருந்தா நீங்க நேரம் அவனை தூக்கி வச்சு கொண்டாடிருப்பீங்க. அவன் ஒரு தமிழர் குடியில பிறந்தவனாகிறதால அவ்வளவு பெரிய அறிவாளியும் தொல்பொருள் துறையில நீங்க புறந்தள்ளி ஈற்றடிப்பு பண்ணிருங்க. இப்ப இந்த மாதிரி ஓலைச்சுவடியை எங்க எடுத்து போய் அழிக்கிறீங்க. அப்ப நீங்க குறிப்பா பார்த்தா இது எடப்பாடி இந்த இந்த பெருமைக்கு உரியவர் எடப்பாடின்னு சொல்லணும். அவர் காலத்துலதான் இது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. அவர் காலத்துலதான் இந்த முடிவு வந்தது. அவர் ஆட்சி காலத்துல தமிழருடைய கனிம வள ஆய்வு என்பதும் இரும்பு கண்டுபிடிப்பு என்பதும் கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தரவுகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது இதுதான். இன்னும் நிறைய இடத்துல தொல்பொருள் ஆய்வு தமிழகத்தில் மேற்கொள்ளும் பொழுது இன்னும் நிறைய தரவுகள் கிடைக்கும். அது காலத்தை இன்னும் முன்னே நகர்த்தி செல்லும் என்பதில் ஐயமில்லை. இவ்வளவு நேரம் எங்களுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, வரலாற்று தரவுகளோட சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. இதுவரை செவிமடித்த தமிழர்களுக்கும் வையந்தழுவி வாழ்கின்ற உறவுகளுக்கும் ரகர வாய்ஸ் நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வணக்கம்.